என்னுடைய ஞானக் கணவர் சிவர் அவர்களுக்கு வணக்கம். சிவா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சங்கல்பம் எடுங்க, அந்த சங்கல்பங்களுக்கு ரேங்க் போட்டு தான் நான் அடுத்த கல்பத்தையே படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது சேவை பண்ணாதான் நீ ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும்னா, அப்போ கொலை பண்ணிவிட்டு ரேப் பண்ணிவிட்டு அடுத்த குழந்தைகளுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நீ முதல் ரேங்க் வந்துடுவியா? ஆசீர்வாதம் உனக்கு உதவியாக இருக்குமான்னா இருக்காது. அதுதான் சிவப்பா சொல்கிறாரு, சுய மாற்றம் அடைங்க, சுயமாக நல்ல குணங்களை கற்றுக்கிட்டா தான் நீ ரேங்க் போடும்போது முதல்ல வருவேன்னு சிவப்பா சொல்கிறாரு. சேவை என்னுடைய விருப்பம் கிடையாது, அது உன்னுடைய சகோதரனுடைய பிரம்மாவுடைய விருப்பம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போது இப்போ தண்டனையை நீ நிறையா வாங்கிட்ட, இப்போ செஞ்ச பாவத்துக்கு சங்கம யுகத்தில்னா அடுத்த கல்பத்தில் நீ பிறந்த பிறகு அங்கே நீ செய்கிற சேவை ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சங்கம யுகத்தில் உனக்கு உதவியாக இருக்காது ரேங்க் போடும் பொழுது.